நம்ம வந்து அந்த உட்கார்ந்து அமர்ந்து தான் சாப்பிடணுமே தவிர படுத்துக்கிட்டு சாப்பிடும்போது அங்கேயும் சனி பிரவேசம் பண்றாரு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 முறை தான் சாப்பிடணும். 6 முறை 8 முறை சாப்பிடுறோம். ஆனா அப்பயும் அங்க சனி இருக்காது. ஏன்னா சனி வந்தாருன்னா அவருக்கும் நம்ம சேர்த்து இங்க படி அளக்கணும் இல்லையா? அப்போ இங்க அதிகப்படியான உணவு எடுப்பாரு. படுத்துக்கிட்டு சாப்பிடுறது, படிக்கும்போது நொறுக்கு தீனி திங்கிறது, டிவி பார்த்துக்கிட்டே படுத்துக்கிட்டு நொறுக்கு தீனி திங்கிறது, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா அங்க வந்து ஆட்கொள்றாருன்னு அர்த்தம். அப்ப சனி பகவான் ஆட்கொள்ளும் போது காரிய தடைகளை ஏற்படுத்துறாரு. புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய அந்த செயல்கள் நம்மின் மூலியமாகவே தடைப்பட்டு போகும். நல்லா படிச்சா மார்க் எடுக்கலாம். இந்த சனி படிக்க விட மாட்டாரு, உங்களை செயல்பட விட மாட்டாரு. அப்போ ரிசல்ட்ல அப்போ பணம் அங்க குறையும். நம்ம வேலை செஞ்சாலும் சம்பளம் தர போறாங்க. வேலையை செய்யணும் எப்படி சம்பளம் வரும்? நம்ம ஆக்டிவா உடம்பு நல்லா இருக்கும். நம்ம ஆக்டிவா உடம்பு நல்லா இருக்கும். அப்போ எண்ணில் அடங்க சிக்கல்கள், பிரச்சனை